ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் என்ன காரணத்தினால இந்த தாக்குதல் நடத்துறாங்க? இதனால கச்சா எண்ணெய் கோல்டின் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதா? நான் உங்க ஜிசோனா இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில யார் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல தாக்குதல் நடத்துனது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துனாங்க. என்ன காரணத்தினால தாக்குதல் நடத்துனாங்களாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தற்காப்புக்காக முன்னெச்சரிக்கையாகவும் தான் இந்த தாக்குதலை நடத்திருக்கதாட்டு யார் சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ல உள்ள பாதுகாப்பு துறை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள்ல உள்ள அமெரிக்கா ராணுவ தளங்கள் இருக்கும்ல, அதாவது மிலிட்டரி பிளேஸ், அதை குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணீங்களா, அதனால வளைகுடா நாடுகள்ல உள்ள ராணுவ தளங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். ஈரான் மீது இப்போது தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அணு ஆயுத ஒப்பந்தம். அதாவது சமீபத்துல அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம், அதாவது எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனிவாலால வச்சு நடக்குது. அதுல அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கிட்ட நீங்க அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈரான் நாங்க பண்ணதான் செய்வோம், உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா தோல்வியில முடிஞ்சிடுச்சு. இதனால அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல அணு ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சந்தேகமா இருக்கிற இடத்த குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு உலை, ராணுவ கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அடுத்ததாட்ட ஆட்சி மாற்றம். அதாவது இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஈரான் தலைவரை மொத்தமா அவரை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும், அவரை முடிச்சு விட்டுட்டு ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வரணும், ஒரு புதிய தலைவர் வரணும், அப்பதான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துல அவர் தலையிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த போர் முக்கியமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சொல்றாங்க. சரி, ஓகே, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா அமெரிக்கா ஏன் பயப்படுகிறது? ஈரான் நாட்டு தேவைக்காக, அவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக தானே தயாரிக்கிறாங்க, தயாரிச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி விடலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இதற்கு அமெரிக்கா என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்கா தளங்களை ஈரான் டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இஸ்ரேலை பிடிக்காத பட்சத்துல அமெரிக்காவோட நட்பு நாடானதான் இஸ்ரேல், இஸ்ரேல கூட தாக்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டு வராங்க. ரெண்டாவது காரணம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல நிறைய பயங்கரவாத குழு இருக்குது. ஆல்ரெடி ஈரான் அந்த பயங்கரவாத அமைப்புக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நாளைக்கு ஒரு நேரத்துல ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டாங்கன்னா, இவங்களே அந்த பயங்கரவாதிகள்கிட்ட இந்த அணு ஆயுதங்களை கொடுத்து நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அதனால இவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்க அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ அந்தந்த பகுதிகளை போய் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்கன்னா, அமெரிக்கா சொல்றாங்க. இன்னைக்கு ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்களா, இதை குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஈரான் ராணுவத்துக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ராணுவத்தினர் IRGC உடனடியாக ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைய வேண்டும், இல்லையென்றா அவர்கள் நிச்சயம் மரணத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி முதல் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் நேரடியாக ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் சுதந்திரத்துக்கான நேரம் நெருங்கிவிட்டது, குண்டுகள் வீசப்படும் என்பதால் வீடுகளுக்குள்ள போய் பாதுகாப்பா இருங்க, தாக்குதல் முடிந்ததும் உங்கள் அரசாங்கத்தை நீங்களே கைப்பற்றுங்க என்று கூறி உள்நாட்டு கிளர்ச்சி ஆட்சி மாற்றத்திற்கு அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதாவது அமெரிக்க அதிபர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஈரான்ல ஆட்சி மாற்றம் வர்றது வரைக்குமே இந்த போர் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வர்றது வரைக்கும் இந்த தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்னால கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கட்டுப்பாட்டுல ஒரு பகுதி இருக்கு. அது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்முஸ் நீர்ச்சந்தியை சரியா? அது வந்து ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்குது. அதிகமா இப்போ போர் நடந்துட்டு இருக்குது ஈரான்ல சரியா? மத்த கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வர கப்பல் வந்து அந்த பகுதியை சார்ந்து தான் வரணும். அத கடந்து தான் வரணும். இப்ப அதிகமா ஈரான தாக்கிட்டு இருக்கிறதுனால, ஈரான் வந்து நாங்க இந்த பகுதி வழியாக எந்த கப்பலும் போகக்கூடாது. அதனால நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இதனால பெட்ரோல், டீசல் எல்லாமே வந்து ரொம்பவே விலைவாசி கூடும். அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சரி, இந்த போர் காரணத்தினால தங்கத்தின் விலை அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் காரணத்தினால முதலீட்டாளர்கள் அதாவது அதிகமா பணம் வந்து முதலீடு பண்ணுவாங்களா, அது வந்து ஸ்டாப் பண்ணப்படும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பணத்த குடுத்து முதலீடு பண்ணதுக்கு பதிலாக தங்கத்த அதிகமா நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா, அதனால நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தங்கம் அவங்க வாங்குவாங்க. இதனால இந்த போர் காரணமாகவும் இந்த தங்கத்தோட விலை அதிகரிக்கும். அதாவது உச்சத்த தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த போர் காரணத்தினால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வந்து வளைகுடா நாடுகள தான் நம்பி இருக்குது. இந்த போர் காரணத்தினால கச்சா எண்ணெய் வர்றது ரொம்ப ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் இதனுடைய விலைவாசிகள் அதிகமாகும். அது அதிகமாகிறதுனால அத்தியாவசியமான பொருட்கள் அதாவது நார்மலா நம்ம யூஸ் பண்ற அத்தியாவசியமான பொருட்கள் விலைவாசி ரொம்பவே கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த போர்னால இந்தியர்களுக்கு அதிகமா வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா வந்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற வளைகுடா நாடுகள்ல லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து இருக்கிறாங்க சரியா? அது மட்டும் இல்லாம அங்க வந்து போர் அதிகமா விரிவடையதுனால அங்க உள்ளவங்களுக்கு வந்து வேலை இல்லாம திண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து சுமூகமா வந்து முடியறது தான் நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போர் தொடுக்கிறதுனால மக்கள் தான் அதிகமா உயிரிழக்கிறாங்க சரியா? இந்த வீடியோ பாக்குற நீங்க அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்குறாங்கல்ல, ஈரான் வந்து இப்ப பதிலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.